ஏய் குண்டு புஷ்பா, எப்படி இருக்க? உனக்கு என்ன, நீ நல்லா தான் இருப்ப. என் பொண்ணு எப்படி இருக்கா? எல்லாரும் நல்லா இருக்கோம் சுப்பு. நீ நல்லா இருக்கியா? சாப்பிட்டியா சுப்பு? நான் சாப்பிட்டேன். காலையில இட்லி பண்ணியிருந்தேன் இல்லையா, அது கொஞ்சம் மீந்து போச்சு. அதை அப்படியே உதிர்த்து அதுல கொஞ்சம் கொஞ்சம் வெங்காயத்தை போட்டு அப்படியே எண்ணெயை போட்டு ஃப்ரை பண்ணி இட்லி ஆனியன் ஃப்ரை சாப்பிட்டேன். நீ சாப்பிட்டியா? உனக்கு என்ன குறைச்சல்? அங்கதான் மணி அடிச்சா சோறாச்சே. அதுவும் இல்லாம உங்க சூர்யா சார் தான் நல்ல ஹோட்டல்ல இருந்து வகை வகையா ஆர்டர் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருவாரு. அப்புறம் என்ன? ஆமா புஷ்பா, அவர் ஹோட்டல்ல இருந்து தான் ஆர்டர் பண்ணி கொடுக்குறாருன்றது இன்னும் யாரும் கண்டுபிடிக்கல. இங்க நிறைய பிரச்சனை சுப்பு. யாருக்கும் கிச்சன் பக்கம் வர்றதுக்கே நேரம் இல்ல. அதை விடு சுப்பு, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். முக்கியமான விஷயமா? என்ன விஷயம்? உன்னை யாரு என்ன எதுன்னு கண்டுபிடிச்சாங்களா? வாய் வைக்காத சுப்பு. இல்ல, இப்போ ஒரு பேச்சுக்கு கேக்குறேன். ஒரு பெரிய இடம், பையனும் நம்ம அனு கேத்த வயசு தானே வச்சுக்கோ. இப்படி ஒரு குடும்பத்துல இருந்து வந்து அனுவ பொண்ணு கேட்டா நீ என்ன சொல்லுவ? லூசு புஷ்பா, நல்ல இடம், நல்ல பையன், படிப்பு வசதி அழகு எல்லாம் இருக்குன்னா வேணான்னு சொல்றதுக்கு நான் என்ன பைத்தியக்காரனா? ஏய் குண்டு புஷ்பா, நீ ஏன் இதை இப்ப கேக்குற? அங்கேயும் போய் உன் வேலையை ஆரம்பிச்சிட்டியா? அது ஏய், நீ ஏதோ பெருசா பிளான் பண்ற மாதிரி எனக்கு தெரியுது. நான் ஒன்னும் பிளான் பண்ணல சுப்பு, சும்மா கேட்டேன். ஆஹா, சும்மா கேக்குற ஆளா நீ? மரியாதையா விஷயத்த சொல்லு. அது 2 நாளா இங்க ஒரு பேச்சு ஓடிட்டு இருக்கு. ராஜியும் ஜெயந்தியும் அனுவ அவங்க வீட்டுக்கு மருமகளாக்கணும்னு ஆசைப்படுறாங்களாம். அனுவ சந்துருவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா நல்லா இருக்கும்னு யோசிக்கிறாங்க. ஏய் புஷ்பா, உண்மையை சொல்லு. இது அவங்களா கேட்டாங்களா இல்ல நீ போய் அவங்கள கேட்டியா? ஐயோ சத்தியமா நான் கேட்கல சுப்பு, அவங்களாதான் கேட்டாங்க. ஓ, இந்த பேச்சு எப்படி திடீர்னு வந்தது? என்ன கேட்டா எனக்கு எப்படி தெரியும்? 2 பேரும் என்கிட்ட வந்து இத பத்தி பேசினாங்க. எனக்கு என்ன பதில் சொல்றதுன்னே தெரியல. உன்கிட்டயும் அனுகிட்டயும் கேட்டுட்டு சொல்றேன்னு சொன்னேன். இப்போ அவங்க வீட்டுல ஒரு வயசு பையன் இருந்து நம்ம வீட்லயும் கல்யாண வயசுல ஒரு பொண்ணு இருந்தா இப்படி கேக்குறது ரொம்ப நியாயமான விஷயம் தானே? நாம தான் யோசிச்சு அதுக்கு பதில் சொல்லணும். அது இல்ல சுப்பு, பையனும் அழகா இருக்கான், வயசும் அனுக்கு ஏத்த மாதிரியே இருக்கு, நல்ல குடும்பம், அவங்க 2 பேருக்கும் நல்ல பொருத்தம் இருக்கு, சொத்து பத்துக்கும் குறவில்ல, அனு மேல அவங்க எல்லாரும் பாசமா வேற இருக்காங்க. அதான். ஏய், நீ இப்போ என்கிட்ட பர்மிஷன் கேக்குறியா இல்ல அவங்க கேட்டதுக்கெல்லாம் சரி சரின்னு சொல்லிட்டு சும்மா என்கிட்ட மேல் பூச்சிக்கு பேசிக்கிட்டு இருக்கியா? ஏன் சுப்பு இப்படி எல்லாம் பேசுற? உன்கிட்ட கேட்காம நான் எதையாவது பண்ணிருக்கேனா இல்ல சரின்னு தான் சொல்வேனா? சொல்ல மாட்டேதான். இருந்தாலும் ஒரு டவுட்டு. இப்போ உதாரணத்துக்கு வச்சுக்குவோம், அவங்களுக்கு அணுவை மருமகளாக்கணும்னு ஆசை. நாமளும் இந்த விஷயத்தை பற்றி அவங்க கிட்ட பேசுகிறோம். ஒருவேளை நிலத்துக்காக தான் அணு அந்த வீட்டில் போய் அந்த மாதிரி நாடகம் ஆகிட்டு இருக்கான்ற விஷயம் தெரிய வந்தா அப்போ நாம நம்ம மூஞ்சியை கொண்டு போய் எங்கே வச்சுக்கிறது? ஐயோ, ஏன் சுப்பு பயமுறுத்துற? நான் இதை பற்றி யோசிக்கவே இல்லையே. யோசிக்கணும்ல. அதனால நான் என்ன சொல்றேன்னா, அணு இப்போ போன வேலையை வெற்றிகரமாக முடிச்சுட்டு நில மேட்டரை சக்ஸஸ் பண்ணிட்டு இங்கே வந்துவிட்டோம். அதுக்கப்புறமும் ஒருவேளை அவங்க அணுவை மருமகளா ஆக்கணும்னு ஆசைப்பட்டாங்கன்னு வச்சுக்கோ, அப்ப நாம இந்த விஷயத்தை அவங்க கிட்ட பேசி முடிவு பண்ணுவோம். அவ்வளவுதானே? என்னாச்சு சுப்பு, உடம்பு சரியில்லையா? நான் வேணா கிளம்பி வந்துட்டுமா? ஏ, உடனே டென்ஷன் ஆகாத, இது பெருசாகாத. சாதாரண இருமல், கொஞ்சம் லைட்டா ஃபீவர் இருக்குன்னு நினைக்கிறேன், அவ்வளவுதான். அப்படி எல்லாம் சும்மா விட்டுறாத சுப்பு. நான் பூர்ணியை போன் பண்ணி வர சொல்றேன், அவ வந்து கஷாயம் போட்டு கொடுப்பா. ஏய், அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். நான் தான் ஒண்ணும் இல்லைன்னு சொல்றேன்ல. சும்மா ஏதாவது மாத்திரை சாப்பிட்டா சரியாயிடும். அவளை போய் கஷ்டப்படுத்திக்கிட்டு அவ என்ன ஏதோ ஒண்ணு டென்ஷன் ஆகி இருக்கிற வேலையை விட்டு ஓடி வரப்போறா. மறந்துடாத சுப்பு, கஷாயம் கண்டிப்பா போட்டு குடினா. சரி, இப்போ அவங்க என்ன கேட்டா நான் என்ன பதில் சொல்றது? இப்ப நான் யோசிக்கிற மாதிரி நீ யோசிச்சு சொல்றேன்னு சொல்லு. பட்டும் படாம பதில் சொல்லி எதுவும் கமெண்ட் பண்ணிக்காத சொல்லிட்டேன். அப்படியெல்லாம் எனக்கு பேச வராதே. வராதுன்னா என்ன மாதிரி யோசிச்சு அப்படி பேசித்தான் ஆகணும். நீ என்ன பண்ண, என் புருஷன்கிட்ட இதை பத்தி பேசணும், அணுகிட்டையும் இதை பத்தி பேசல, நல்ல டைம் வரும்போது 2 பேர்கிட்டயும் பேசி நான் ஒரு பதில சொல்றேன் அப்படின்னு இப்ப சதிக்கு அவங்க கிட்ட சொல்லுவேன். சரி சுப்பு.
நான் அதே மாதிரி பேசுறேன், நீ உடம்ப பாத்துக்கோ என்ன. வச்சிடுறேன். புஷ்பா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இல்ல சும்மா சுபு கிட்ட பேசிட்டு இருந்தேன். என்ன சொன்னார் அண்ணன்? இல்ல நான் சும்மா சாதாரணமா தான் பேசிட்டு இருந்தேன். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். நீங்க அண்ணன் கிட்ட பேசிட்டீங்களா? அவர் சரின்னு சொல்லிட்டாரா? அப்பா, அப்படின்னா கூடிய சீக்கிரம் நம்ம வீட்டுல மேல சத்தம் தான். இல்ல இல்ல அப்படி இல்ல, நான் இன்னும் அவர்கிட்ட விஷயத்த சொல்லவே இல்ல. ஏன் புஷ்பா? எனக்கு இன்னைக்கு சரியான சந்தர்ப்பம் அமையல. எடுத்த எடுப்புல இந்த விஷயத்த சொன்னா சுப்பு ஏதாவது சொல்லிடும். அண்ணன் ரொம்ப கோவக்காரரா? சே, அவர் ரொம்ப நல்லவரு, கோவமே வராது. அப்படியே வந்தாலும் 2 நிமிஷத்துல எல்லாம் போயிடும், அவ்வளவுதான். ஆனா இன்னைக்கு சரியான மூட்ல இல்ல, அதான். அதுவும் சரிதான். இந்த மாதிரி விஷயம் எல்லாம் சரியான நேரம் பார்த்து நேக்கா சொல்லணும். அது நம்மளுக்கு தானே தெரியும். ஆமாங்க, ஒரு 2 நாள் டைம் கொடுங்க, நான் பேசிட்டு சொல்றேன். அதுல என்ன இருக்கு? அனு எங்க போறா, நம்ம சந்திர எங்க போறா? நீங்க நல்லபடியா பேசிட்டு நல்ல முடிவா சொல்லுங்க. நான் வரேன், நீங்க பேசுங்க. அம்மா மகமாயி, நல்ல இடம்தான், பையனும் நல்ல பையன்தான். ஆனா சாமியாடி அம்மா அகரத்துலதான் பேர் வரும்னு சொன்னாங்களே. பேரு சந்துரு, சால ஆரம்பிக்குதே. ஒரே குழப்பமா இருக்கே. அம்மா மகமாயி, நீ தான் இந்த பிரச்சனைக்கு சரியான தீர்வு கொடுக்கணும். அகரத்துல பேருன்றதுனால கல்யாணத்துக்கு அப்புறம் அனு செல்லமா அமுல் பிபின் கூப்பிடாளோ? ஐயோ, ரொம்ப குழப்பமா இருக்கே. பத்மா, எங்க போயிருந்த? எங்க வீட்டுக்கு போயிருந்தேன் அத்தை. ஏன் எங்க கிட்ட எல்லாம் சொல்லிட்டு போக மாட்டியா? இப்படி தனியா போனா அவங்க என்ன பத்தி என்ன நினைப்பாங்க? கொஞ்சமாவது புத்தி இருக்கா உனக்கு? ஏன்டா எரிஞ்சு விடுற? தனியா போயிட்டு வர பத்மாக்கு தெரியாதா? ஏன் போனான்னு கேள்ற முதல்ல. ஏமா தனியா போன? அதுவும் யார்கிட்டயும் சொல்லாம கொள்ளாம போயிருக்க? அது அத்தை. சொல்லு, அம்மா கேக்குறாங்கல்ல. வாயில என்ன வச்சிட்டு இருக்க சொல்லு. நீ இப்படி விரட்டினா எப்படிடா அவ சொல்லுவா? பொறுமையா கேள்றா. உங்க அப்பா கிட்ட நான் படுறது போதும்டா. இவள நீயும் அவர் மாதிரியே நடத்தாதரா. அத்தை, நான் சொல்லாம போனது தப்புதான், மன்னிச்சிடுங்க. ஆனா என் நிலைமை அப்படி. சின்ன தாத்தா வந்திருந்தாருல்ல, அவரை கொண்டு போய் வீட்டுல விடதான் நான் போயிருந்தேன். அவர் என்ன குழந்தையா? வந்தவருக்கு போக தெரியாதா? இல்லைங்க, அது சொல்லுமா. அது இல்ல அத்தை, அவரு வந்ததே மாமா கிட்ட 20 லட்சம் ரூபாய் பணம் கேக்குறதுக்காக தான். ஆமா அத்தை, அதுவும் எங்க வீட்டுக்கு தெரியாம. அவரு மாமா கிட்ட பணம் கேக்குறதுக்கு முன்னாடி கூட்டிட்டு போயிடணும்னு தான் உங்ககிட்ட எல்லாம் சொல்லாம போயிட்டேன். சாரிங்க. நான் தான் பத்மா சாரி சொல்லணும். உன்கிட்ட என்ன ஏதுன்னு கேட்காம கோவப்பட்டுட்டேன். ஐம் சாரி பத்மா. முதல்ல என்ன ஏதுன்னு கேட்டு பழகுடா. பாவம் பத்மா. ஆமாமா, வீட்ல என்ன சொன்னாங்க? பிறந்த வீட்ல இருந்து புகுந்த வீட்ல பணம் கேட்டாலும், புகுந்த வீட்ல இருந்து பிறந்த வீட்ல பணம் கேட்டாலும் தப்புதான்னு சொன்னாங்க அத்தை. இப்ப புரியுதா பத்மா? நான் ஏன் உன்கிட்ட அத்தனை தடவை படிச்சு சொன்னேன்னு? ஆமாமா, அவன் சொல்றதுதான் சரி. நீ எதையும் கொஞ்சம் யோசிச்சு செய்யுமா. ஸ்ரீனிவாசன் கிட்ட கேட்டு செய்யுமா, அதுதான் நல்லது. சரிங்க அத்தை. எங்க அப்பா பள்ள மாதிரி யோசிப்பாரு. நீ எதுக்குமே பதில் சொல்லாத. நீ பாட்டுக்கு பேசாம இரு. எல்லாத்தையும் நானும் அம்மாவும் பாத்துக்கிறோம். ஆமாமா,
படாத பாடுபட்டு உங்க கல்யாணம் நடந்திருக்கு. கொஞ்சம் கவனமா இருந்துக்கம்மா. சரிங்க அத்தை. எதுக்கு உங்க சின்ன தாத்தாவுக்கு அவ்வளவு பணமா? தெரியலங்க, எல்லாரும் எத்தனையோ தடவை கேட்டும் அவர் பதில் சொல்லவே இல்லை. அந்த ஆளு வீட்டுக்கு வந்தப்போவே நினைச்சேன் ஏதோ ஒரு பிளானோட தான் வந்திருக்காரு. சரிம்மா, எப்படி இந்த நேரத்துல உன்னை தனியா அனுப்புனாங்க? நான் தனியா வரல அத்தை, சந்திரதா கொண்டு வந்து விட்டுட்டு போனான். என்ன மச்சான் வந்திருக்காரா? உள்ள வர சொல்ல வேண்டியதானே? இல்லைங்க, அவன் போயிட்டான். ஏன்? நான் தான் வர வேண்டான்னு சொல்லிட்டேன். ஏமா? இல்ல அத்தை, மாமா வீட்ல இருக்காரா இல்லையான்னு தெரியல. அவன் இங்க வந்து அவன் முன்னாடியே மாமா நான் ஏன் சொல்லாம வீட்டுக்கு போனேன்னு கேட்டா அது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதுவும் சரிதாம்மா. அது மட்டும் இல்ல அத்தை, பிசினஸுக்கு பணம் வேணும்னு சொல்லி சந்திர முன்னாடியே மாமா சொல்லிட்டாருன்னா அது எங்க வீட்லயும் தெரிஞ்சிடும். அதான் அவனை அப்படியே போக சொல்லிட்டேன். என் புருஷனால உனக்கு எவ்ளோ கஷ்டமா? ஐயோ அத்தை, அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. இதுதான் என் வீடு. ஒரு வீட்ல இந்த மாதிரி பிரச்சனை வர்றது சகஜம்தான். இதை விட 1000 பிரச்சனை இருக்கு. மாமாவை நான் ஒன்னும் தப்பால நினைக்கல அத்தை. நீ ரொம்ப நல்ல பொண்ணுமா. நீ எங்க வீட்டுக்கு மருமகளா வந்தது எங்க அதிர்ஷ்டம். உன்னை நாங்க தான் பத்திரமா பாத்துக்கணும். நீ நல்லா இருமா. மேடம், போன்ல சார்ஜ் இல்ல, சார்ஜ் போட்டுக்கலாமா? இதெல்லாம் கேட்கணுமா? ப்ளீஸ் போட்டுக்கோங்க. பூர்ணி, அம்மா எப்படி இருக்காங்க? இப்ப பரவாயில்ல மேடம், பட் நாம கொஞ்சம் கேர்ஃபுல்லா தான் இருக்கணும் மேடம். ஐ நோ பூர்ணி, பாவம் பாஸ்ட் 3 இயர்ஸா ரொம்ப பெயின் அனுபவிச்சிட்டாங்க. ஆமா மேடம், பாக்கும்போது எனக்கே ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. நீங்க ஆபீஸ் போனதுக்கு அப்புறம் ரொம்ப லேசியா தான் ஃபீல் பண்றாங்க. ஐ நோ பூர்ணி, பட் வாட் டு டு? அவங்க கூடவே அவங்கள பார்த்துட்டு உட்கார்ந்திருந்தா என்னால அவங்களோட மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் கூட பாத்துக்க முடியாது. சிங்கிள் மதர், எனக்கும் வேற சப்போர்ட்டே கிடையாது. புரியுது மேடம். மருந்தெல்லாம் கரெக்டா சாப்பிட்டு இன்னும் செல்ஃப் கான்ஃபிடென்ட்டோட இருந்தா அம்மா இன்னும் கொஞ்சம் பெட்டர் ஆயிடுவாங்க. நீங்க கவலைப்படாம உங்க வேலையை பாருங்க, நான் அம்மாவை பாத்துக்கிறேன். நோ டென்ஷன் மேடம். பூர்ணி, உங்களுக்கு போன் அடிக்குது பாருங்க. தங்கம் காலிங்னு வருது. பரவாயில்ல மேடம், நான் அப்புறம் பேசிக்கிறேன். பரவாயில்ல பூர்ணி, பேசுங்க. கார்ல தானே போயிட்டு இருக்கோம். நான் தான் அனுவோட சித்தின்னு தெரிஞ்சிடக்கூடாது. சொல்லு தங்கம். சித்தி, அப்பாக்கு உடம்பு சரியில்லைன்னு அம்மா சொன்னாங்க. நான் அப்பா கிட்ட பேசினேன். லேசான இருமல் தான் இருக்கான். ஆனா உங்க அக்காவை பத்தி தான் உங்களுக்கு நல்லா தெரியுமே. உங்களை வீட்டுக்கு போய் அப்பாவை பார்க்க சொன்னாங்க. அப்படியா? சரி தங்கம், நான் என்னன்னு பாக்குறேன். அம்மாவை கவலைப்பட வேணான்னு சொல்லு. சரிங்க சித்தி, நீங்க போய் பார்த்துட்டு எனக்கு அப்டேட் பண்ணுங்க. தங்கம், நான் இப்ப கொஞ்சம் பிஸியா இருக்கேன். நான் போய் பார்த்துட்டு உனக்கு கால் பண்றேன். நீ எதுவும் கவலைப்படாத. எனிதிங் அர்ஜென்ட் பூர்ணி? அர்ஜென்சி இல்ல, பட் கொஞ்சம் போகணும். இஃப் யூ டோன்ட் மைண்ட். போன்ல யாரு? இல்ல, உங்க முகமே ரொம்ப மாறிடுச்சு. ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இது என் அக்கா பொண்ணு. அத்தானுக்கு ஏதோ உடம்பு முடியலையா, அதான் போய் பார்க்க முடியுமான்னு கேக்குறா. ஓ, நான் வேணா உங்களை டிராப் பண்ணிட்டு நான் அப்புறமா ஆபீஸ் போறேன் பூர்ணி. இல்ல பரவாயில்ல மேடம், நான் போய்க்கிறேன். இட்ஸ் ஓகே பூர்ணி, நான் டிராப் பண்றேன் உங்களை. இல்ல மேடம், பக்கம் தான், நான் ஆட்டோலயே போய்க்கிறேன். ஆர் யூ ஷியோர்? ஷியோர் மேடம். தேங்க்யூ மேடம்.
மண்டியில அடிக்கிறது? போன என்னாச்சோ தெரியலையே. ஹலோ ஹலோ, உங்களுக்கு தான் அடி எதுவும் படல, அப்புறம் எதுக்கு கத்துறீங்க? போன் பேசிட்டு வந்தது நீங்க, அப்புறம் ஐயோ அம்மான்னு கத்துனா? நீங்க நீங்க மீரா மேடம் தானே? நீங்க? நான் தான் மேடம். என்ன தெரியலையா? கேடி ரகுபதி. கேடியா? ஆமா மேடம், கேளம்பாக்கம் தண்டபாணி ரகுபதி. என் அப்பா பேரு தண்டபாணி, கேளம்பாக்கம் என் ஊரு. என் அப்பாவை எல்லாரும் தண்டம் தண்டம்னு சொல்லாம சொல்லி கூப்பிடுவாங்க. நீங்க? கரெக்ட், அதே ரகுபதி அனு வீட்டுக்கு பக்கத்து வீடு மேடம். ஆமா மேடம், நீங்க இங்க இந்த பக்கம்? அதெல்லாம் எனக்கு பேச டைம் இல்ல, கிளம்பணும். இனிமேலாச்சும் ஒழுங்கா டிரைவ் பண்ணுங்க. மேடம் மேடம் மேடம், ஒரு நிமிஷம் மேடம். ஹலோ, முதல்ல பைக் எடுங்க, நான் கிளம்பணும். அது கிடக்கட்டும் மேடம். அது போச்சுன்னா இதே மாதிரி 10 பைக் வாங்கிக்கலாம். ஆனா உங்க டைம் கிடைக்குமா மேடம்? ரகுபதி, ஐ எம் பிஸி. எனக்கு உங்க கூட பேச டைம் இல்ல. ஆபீஸ்க்கு நான் போய் ஆகணும். ஆமா மேடம், சூரிய பிரகாஷ் சார் ஆபீஸ்ல இல்லையா? அதே மாதிரி அனுபவம் ஆபீஸ்ல இல்லையாமே? நான் கேள்விப்பட்டேன். எங்க போனாங்க மேடம் அவங்க 2 பேரும்? மிஸ்டர் ரகுபதி, மைண்ட் யுவர் டங். நடு ரோட்ல சூரிய சாரை பத்தி, அதுவும் அவர் ஆபீஸ் விபி கிட்டயே தப்பா பேசுவீங்களா? ஒரு போன் பண்ணி பங்கஜ் கிட்ட சொன்னேன்னு வெச்சுக்கோங்க. மேடம் மேடம் மேடம், எதுக்கு மேடம் பங்கஜ் சார் கிட்ட போய்கிட்டு? நான் பேசுனது தப்புனா தப்புன்னு சொல்லிடுங்க. நான் பாட்டுக்கு வாயை மூடிக்கிட்டு பேசாம போயிடுறேன். அதுக்கு எதுக்கு மேடம் இப்படி மிரட்டுறீங்க? நீங்க கிளம்புங்க மேடம், நீங்க கிளம்புங்க. சோ இரிட்டேட்டிங். மேடம் வாங்க 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 மேடம், வாங்க 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 மேடம், வாங்க 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 மேடம், வாங்க இன்னும் வாங்க இன்னும் வாங்க. ரகுபதி, இங்க வாங்க. மேடம் மேடம், சொல்லுங்க மேடம். இங்கதான் இருக்கேன். நீங்க கூப்பிடுவீங்கன்னு எனக்கு தெரியும் மேடம். நீங்க சொல்லுங்க மேடம். இப்ப என்ன சொல்லிட்டு இருந்தீங்க? கேடி தண்டபாணி. அது இல்ல, அதுக்கப்புறம் ஒண்ணு சொன்னீங்களே. அதான் மேடம், சூரிய சாரும் அனுவும். இதெல்லாம் போய் உங்க காலனில ஒவ்வொரு வீட்லயும் கூப்பிட்டு சொல்லிட்டு இருக்காதீங்க. அப்புறம் இது காலனி ஃபுல்லா பரவிட போகுது. பாவம், அனுக்கு கெட்ட பேர் வந்துட்டு போகுது. புரியுதா? புரியுது மேடம், புரியுது, நல்லா புரியுது. நீங்க புரிஞ்சுதான் கேட்டீங்க பாருங்க, அப்ப புரிஞ்சது மேடம். ஓகே ரகுபதி, நான் கிளம்புறேன். மேடம் ஒரு நிமிஷம். அந்த தேங்காய் டெண்டர் விஷயமா? தேங்காய் டெண்டரா? நீங்க எப்பவும் தேவநந்தினி டெண்டர் விஷயமா மட்டும்தானே பேசுவீங்க? அது பெரிய வேலைக்கு மேடம், இது சின்ன வேலை தானே. நான் தேங்காய் பிசினஸ் பண்றேன். உங்க எல்லா ஆபீஸ்க்கும் நானே தேங்காய் சப்ளை பண்ற டெண்டர் எனக்கு கிடைச்சதுன்னா கொஞ்சம் உதவியா இருக்கும். ஓகே, ஆபீஸ்ல போய் என் பேரை சொல்லுங்க, நான் சொல்லி வைக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ் மேடம். மேடம் மேடம், நீங்க ரிவர்ஸ் இருங்க, நான் பாத்துக்கிறேன். போங்க 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 மேடம், போங்க போங்க போங்க. அப்படியே மெதுவா வாங்க, வாங்க வாங்க, மெதுவா, அப்படியே மெதுவா வாங்க, வாங்க வாங்க, மெதுவா. போதும் 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 போதும். அப்படியே கொஞ்சம் பின்னாடி வாங்க, வாங்க வாங்க. ஓகே மேடம், நீங்க போலாம், பார்த்து போங்க. ஆஹா ஆஹா, எவனோ ஒருத்தன் தெரியாதனமா வந்து என் வண்டியை இடிச்சு தள்ளிட்டான்னு நினைச்சேன். ஆனா வந்தது ஒரு அதிர்ஷ்ட தேவதை. அம்மா மகாலட்சுமி, இன்னைக்கு தான் என் வாழ்க்கையில நீ கண்ணே திறந்திருக்க. அப்படியே அந்த தேவநந்தினி டெண்டருக்கும் இவ மூலமாவே நீ கண்ணை திறந்துட்டேன்னா உனக்கு ரொம்ப புண்ணியமா போகும். இந்த டெண்டரு எனக்கு அணு மூலமா தான் கிடைக்கணும்னு எழுதி வச்சிருக்கு போல இருக்கு. கிடைக்கட்டும் கிடைக்கட்டும். ஹலோ ரம்யா. என்ன மேடம், எங்களெல்லாம் ஞாபகம் இருக்கா? ஹே, ரொம்ப பண்ணாதடி. எப்படி இருக்க சொல்லு. இல்ல, நீ ப்ரீ வெட்டிங் ஷூட்ல இருக்க, என்னெல்லாம் ஞாபகம் வச்சுக்க முடியுமா? அதான் அப்படி கேட்டேன்.
என்னது ப்ரீ வெட்டிங் ஷூட்டா? என்னடி சொல்ற? அதாண்டி, கல்யாணத்துக்கு முன்னாடியே சேர்ந்து ஊரை சுத்துறியே, இத ப்ரீ வெட்டிங் ஷூட்னு கூட சொல்லக்கூடாது. கரெக்டா சொல்லணும்னா அது போதும், நிறுத்தடி. இப்போ எதுக்கு கால் பண்ண அத சொல்லு. ஓ, காரணம் இருந்தாதான் மேடம் போன் பேசுவீங்களோ? சும்மால பேச மாட்டீங்களோ? அங்க அவ்வளவு பிஸியாவா இருக்க நீ? சரி, அப்படி நம்ம சூர்யா சார் என்னதான் சொல்றாரு? மனசுல இருக்கிறத சொன்னாரா இல்லையா? ஆமா, அவரு சொல்லிட்டாலும் ஒன்னும் கேட்காத ரம்யா. அதே மாதிரி பாக்குறாரு, சிரிக்கிறாரு. நான் ஏதாவது கேட்டா சம்பந்தமே இல்லாம பதில் சொல்றாரு. உடனே பேச்ச வர மாத்திடுறாரு. என்னடி இது? கேக்குற உனக்கே இப்படி இருக்குன்னா என்ன நினைச்சு பாரு. செம்ம டென்ஷன் ஆகுது. ஆனா இன்னொரு பக்கம் பார்த்தா பாவமாவும் இருக்கு. ஐயோ, மறுபடியும் ஆரம்பிச்சிட்டாலே. 4-5 நாளா இந்த டயலாக்ல கேட்காம நிம்மதியா இருந்தேன். இப்போ கடவுளே, அவ்ளோ போர் அடிச்சா எனக்கு எதுக்குடி கால் பண்ண? சரி சரி, கோவப்படாத. சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன். உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல தாண்டி நான் போனே பண்ணேன். பௌர்ணமி அன்னைக்கு காளிகாம்பாள் கோவிலுக்கு போய் காதல் நிறைவேறணும்னு மனசுல நினைச்சுக்கிட்டு விளக்கு போட்டா உடனே காதல் சக்சஸ் ஆகுமா? இப்பதான் டிவில ஒரு ஜோசியக்காரர் சொல்லிட்டு இருந்தாரு. உன் ஞாபகம் வந்துச்சு. இன்னைக்கு பௌர்ணமி வேற. இன்னைக்கே போய் விளக்கு போட்டு சாமி கும்பிடுடி. அப்பவாவது சூர்யா சார் அவர் மனசுல இருக்கிறத சொல்றாரான்னு பாக்கலாம். என்னடி சொல்ற? ஆனா இங்க காளிகாம்பாள் கோவில் எங்க இருக்குன்னே தெரியாதே. ஏண்டி, வேலூர்ல காளிகாம்பாள் கோவில் இல்லாமல போயிடும். யாருக்கிட்டயாவது கேட்டு பாருடி. சரி, கேக்குறேன். ஆனா அம்மா கேட்டா என்னடி சொல்றது? காதல் நிறைவேற கோவிலுக்கு போறேன்னு அம்மா கிட்ட எப்படி சொல்றது? ஏண்டி லூசாடி நீ? காதல் நிறைவேற யாராவது கோவிலுக்கு போறேன்னு அம்மா கிட்ட போய் சொல்லுவாங்களா? பக்கத்துல எங்கயாவது போறேன்னு ஏதாவது போய் சொல்லிட்டு போடி. சரிங்க மேடம், நீங்க தான் போய் சொல்றதுல எக்ஸ்பர்ட். அதனால அந்த பொய்யையும் நீங்களே சொல்லி கொடுத்தா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். யாரோ போய் சொன்னா வாய்க்கு போஜனம் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்கப்பா. அதான் யோசிக்கிறேன். அதெல்லாம் அப்போ நீ ஆரம்பிச்சு வச்ச. இப்ப நான் போய் மட்டும் தாண்டி சொல்லிட்டே இருக்கேன். ஊருக்கு வந்து அதெல்லாம் நான் உன்கிட்ட சொல்றேன். பெரிய கதை. அப்படி வா வழிக்கு. பௌர்ணமி அன்னைக்கு போய் கோவில்ல விளக்கு போட்டா பொண்ணு பெத்த அப்பா அம்மாக்கு நல்லதுன்னு சொல்லு. அப்படியே உருகி போயிடுவாங்க. இதெல்லாம் ரொம்ப ஓவர் டி. எங்க அப்பா அம்மா ரொம்ப பாவம். அப்போ கோவிலுக்கு போகாத. உன் காதல் எப்படியோ போகட்டும். வாய கழுவுடி. இப்பதான் ஒரு நல்ல வார்த்தை சொன்ன, அதுக்குள்ள என்னென்னமோ சொல்ற. அப்போ போய் நான் சொன்ன மாதிரி சொல்லிட்டு கோவிலுக்கு போற வழிய பாரு. நீ சொன்னதே நான் கொஞ்சம் மாத்தி சொல்லிக்கிறேன். போனை வச்சிரட்டுமா? ஏய், இருடி இருடி. ஆமா, நீ தங்க இருக்க வீட்ல பாக்க லட்சணமா கியூட்டா ஏதாவது பசங்க இருக்காங்களாடி? ஏய், உன்னெல்லாம் திருத்தவே முடியாது. வேடி போன. காளிகாம்பாள் கோயிலுக்கு போய் விளக்கு போட்டா காதல் நிறைவேறும்னு சொல்றா. கோயில் எங்க இருக்குன்னு இப்போ யார்கிட்ட கேட்கலாம்? ஆன்ட்டி, என்ன அனு? இங்க காளிகாம்பாள் கோவில் எங்க இருக்கு? என்னம்மா, என்ன விசேஷம்? காளிகாம்பாள் கோயிலை பத்தி எல்லாம் கேக்குற? பௌர்ணமி அன்னைக்கு காளிகாம்பாள் கோவிலுக்கு போய் காதல் நிறைவேறணும்னு மனசுல நினைச்சுக்கிட்டு விளக்கு போட்டா காதல் சக்சஸ் ஆகுங்கிற விஷயம் இவங்களுக்கும் தெரியுமோ? என்ன அனு, உனக்கு சந்துருவா அவ்வளவு பிடிச்சு போச்சா? ஐயோ, எனக்கே வெக்கமா வருது. இல்ல ஆண்டி, பௌர்ணமி அன்னைக்கு காளிகாம்பாள் கோவிலுக்கு போய் விளக்கு போட்டா குடும்பத்துக்கு நல்லதுன்னு சொன்னாங்க. அதான் கேட்டேன். ஓ, குடும்பத்துக்கு? அது பக்கத்துல ஒரு கோயில் இருக்குமா, வேலூர் தாண்டி காட்டு பக்கமா போன ஒரு காளிகாம்பாள் கோயில் இருக்கு. ஆனா அங்க கார்ல தான் போனோம், பஸ் எல்லாம் கிடையாது. ஏன் அனு, என்ன யோசிக்கிற? நம்ம வீட்டுலதான் கார் இருக்கு, எடுத்துட்டு போ. இல்ல ஆண்டி, எனக்கு கார் ஓட்ட தெரியாது. ஏன் அனு சுத்தி வளைச்சு பேசுற? இரு. ஏ சந்துரு, சந்துரு. வேண்டாம் ஆண்டி, எதுக்கு சந்துருவை டிஸ்டர்ப் பண்ணணும்? இதுல என்ன டிஸ்டர்ப் இருக்கு? அவன் வீட்டுல சும்மா தானே சுத்திட்டு இருக்கான்.
அவன் சந்தோஷமா வருவான். நீயும் எவ்வளவு நாள் தான் இந்த வீட்டையே சுத்தி சுத்தி வருவ சொல்லு. என்ன சித்தி? டேய், அனுவுக்கு காளிகாம்பல் கோயிலுக்கு போணுமா, பத்திரமா கூட்டிட்டு போயிடுவா. சரி சித்தி, வானு போலாம். டேய் போலானா அப்படியே வா. முதல்ல போய் நல்ல ட்ரெஸ்ஸா மாத்திட்டு வா. அனு, நீ அதுக்குள்ள பூஜைக்கு தேவையான பொருள் எல்லாம் போய் எடுத்து வைமா, போ. சரியா? தேங்க்ஸ் ஆண்டி. தேங்க்ஸ் சந்துரு. இதுக்கெல்லாமா தேங்க்ஸ் சொல்லுவாங்க? நீ எங்க ஊருக்கு வந்திருக்க, நான் இது கூடவா செய்ய மாட்டேன்? டேய், போய் ரெடி ஆயிட்டு வா, போடா. ஆண்டி, அம்மா எங்க? அம்மா கிட்ட எல்லாம் நான் சொல்லிக்கிறேம்மா, நீ முதல்ல போய் ரெடி ஆகு, போ. நாம நினைக்கிறத விட சீக்கிரமாவே காரியம் முடிச்சிடும் போல இருக்கே. ரெண்டும் மனசுக்குள்ள ஆசைய வச்சுக்கிட்டு எப்படி சொல்றதுன்னு தெரியாம தவிக்குதுங்க போல. இன்னைக்கு மனசு விட்டு பேசுவாங்க, பேசியே ஆகணும். சூர்யா, இன்னியோட எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடும். மருமகளே, சீக்கிரமா கல்யாணம் பண்ணிட்டு வீடு வந்து சேருமா. இந்த நர்ஸ் இப்ப எதுக்காக சுப்பு வீட்டுக்கு வரா? அதுவும் அவ அக்காவும் இல்ல, அக்கா பொண்ணு அனுவும் இல்ல. இந்த நேரத்துல வேலைக்கு போகாம இவ எதுக்கு இங்க வந்திருக்கா? அவகிட்டயே போய் எதுக்கு வந்திருக்கான்னு கேட்டுருவோம். வேண்டாம், இவகிட்ட வாய கொடுத்தோம் அவ்வளவுதான். இவ அக்காக்காரிய கூட கொஞ்சம் சமாளிச்சிடலாம். ஆனா இவ எப்ப? சரி, ஒண்ணு பண்ணுவோம், போய் என்ன நடக்குதுன்னு பாப்போம். என்னத்தா பண்ணுது? தலைவலி இருக்கா, காய்ச்சல் இருக்கா? பாப்பூர்ணி, நீ நர்ஸ்ன்னு எனக்கு நல்லா தெரியும். அதுக்காக இப்படியே வந்த உடனே தலைவலியா காய்ச்சல அப்படின்னு கேப்ப. நான் நல்லா தான் இருக்கேன், எனக்கு ஒண்ணுமே இல்ல. நல்லா இருக்கீங்களா? அனு போன் பண்ணி உங்களுக்கு உடம்பு சரியில்லை போய் பாருன்னு சொன்னாலே. போன் பண்ணிட்டாளா? ஐயோ, வேற வேலையே இல்ல அவளுக்கு. அது ஒண்ணும் இல்ல, உடம்பு கொஞ்சம் வலி, லேசா காய்ச்சல் இருக்குன்னு நினைக்கிறேன். இப்ப நான் அதை தானே கேட்டேன். என்னத்தான் நீங்க? இல்லம்மா, நீ ஏன் என்ன பார்க்க வந்திருக்கேன்னு நினைச்சேன். அனு போன் பண்ணிருக்கான்னு சொன்னல, அதுலதான் எனக்கு டவுட். அனுவா போன் பண்ணிருக்க மாட்டா. இந்த குண்டு புஷ்பா இருக்காளே, அவன் நை நை நைன்னு அரிச்சு அனுவ அவனுக்கு போன் பண்ண வச்சிருப்பா. இது சும்மா மாத்திரை வாங்கி போட்டா சரியாயிடும். இதுக்காக உன் வேலையை விட்டுலாம் வருவியா நீ? நீ போய் உன் வேலையை பாரு. என் வேலையை நான் பாத்துக்கிறேன். இப்ப முதல்ல கசாயம் போடுறேன். டேப்லெட் கொண்டு வந்திருக்கேன், இருங்க டெம்பரேச்சர் செக் பண்ணலாம். ஸ்ட்ரிக்ட் நர்ஸ் மாதிரியே பேசுறிய. அப்படியே இருங்கத்தான். நூறு டிகிரி தான் இருக்கு, ஜாஸ்தி இல்ல. மாத்திரை போட்டா சரியாயிடும். இதத்தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் சொன்னேன், கேட்டியா? நீங்களா சொல்றது வேற, நாங்க சொல்றது வேற. அதுக்கு தான் நாங்க படிச்சுட்டு வந்திருக்கோம். நாங்க கன்சல்டேஷன் ஃபீ இல்லாம மாத்திரை வாங்கிக்குவோம், நீங்க காசு கொடுத்து வாங்க சொல்லுவீங்க, அதானே? வரும்போது அந்த ரகுபதியை பார்த்தேன். அவனோட பார்வையே சரியில்லை. என்னைக்கு என்கிட்ட வாங்கி கட்டிக்க போறானோ தெரியல. அவன் எப்பவுமே அப்படிதான் பூர்ணி. அவனுக்கு இந்த காலனில யார் யார் எங்க போறாங்க வராங்க, யார் யார் என்ன பண்றாங்க, இத பாக்குறது தான் வேலை.
இதெல்லாம் நீங்களும் அக்காவும் வேணா சகிச்சிட்டு இருக்கலாம், என்னாலலாம் பார்த்து சும்மா இருக்க முடியாதாத்தா? உனக்கே இந்த வேலை தேவையில்லாம போய் அவங்க கிட்ட வம்பல மாட்டாத நீ. இந்த பாரு, உன் வேலையை பார்த்துட்டு போயிட்டே இரு. நீ அந்த அளவுக்குலாம் ஒர்த்தே கிடையாது அவன். நல்ல நறுக்குன்னு 4 கேள்வி கேட்காம அந்த ஆளை அப்படியே விடக்கூடாதாத்தா? வைக்க வேண்டிய இடத்துல வைக்கலனா நாளைக்கு எல்லாருக்குமே பிரச்சனை தான். நறுக்குன்னு கேட்காமையா கண்ணா முன்னான்னு வாய்க்கு வந்தபடி திட்டியாச்சு. இனிமே திட்டத்துக்கு வார்த்தையே இல்லைன்ற அளவுக்கு கழுவி கழுவி ஊத்தியாச்சு. எல்லாத்தையும் தொடச்சு போட்டு போயிட்டே இருக்கான். அந்த மாதிரி ஒரு ஈன ஜன்மம் அது. அப்ப என்கிட்ட விடுங்க, நான் பாத்துக்கிறேன். இந்தாங்கத்தா, பார்த்து சூடா இருக்கு. ஆஹா, தொண்டைக்கு எதமா இருக்கு பூரணி. காட்டா இருக்கு. சூப்பர். இருடா, உனக்கு இன்னைக்கு இருக்கு. அதான் ஒரு நிமிஷம், நான் வந்துடுறேன். ஹலோ ஹலோ, நான் பேசுறது கேக்குதா? சிக்னலே இல்லையே. ஹலோ ஹலோ, சிக்னல் கரெக்டா கிடைக்கும்னு எனக்கு தெரியும். இந்த ஹலோல வேலை எல்லாம் என்கிட்ட வேணாம். டாக்டர், உங்க ஹஸ்பண்ட் போலீஸ்னு சொன்னீங்களே, அதான் என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட்னு. ஆமா ஆமா, அவரை ஒரு நாள் எங்க காலனிக்கு அனுப்ப முடியுமா? ரொம்ப அர்ஜென்ட். இன்னைக்கே இல்ல, இப்பவே வந்தா கூட எனக்கு ஓகே தான். ஒரே ஒரு புல்லட் போதும். ஒரு பாம்பு ரொம்ப நாளா ஆட்டமா ஆடிட்டு இருக்கு. அவர் வந்து அதோட மண்டையில சுட்டாருன்னு வச்சுக்கோங்க, காலனியே நிம்மதியா ஆயிடும். என்ன மேடம், என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட் கிளம்பி வந்துட்டு இருக்காரா? அதுக்கு தான் டாக்டர் உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இன்னும் 5 நிமிஷத்துல இந்த காலனி எவ்வளவு அமைதியாக போகுதுன்னு பாருங்களேன். என்ன ஒண்ணு இல்லையே. அப்படியே எங்க நிக்கிறீங்க? சும்மா போன்ல. சீக்கிரம் இடத்த காலி பண்றது நல்லதுன்னு நினைக்கிறேன். என்கவுண்டரா? எனக்கா? என்ன கொடுமை இது! சுப்பிரமணி சொன்னா கூட ஏதோ சும்மா வளர்றான்னு போயிடலாம். இவன் நர்ஸ், டாக்டர் கிட்ட பேசுறா. அவ போலீஸ் புருஷன் வேற கிளம்பிட்டான்னு சொல்றா. ஐயோ, 2 நாளைக்கு இந்த பக்கம் தலையே வச்சு படுக்க கூடாது. ஹலோ ஹலோ, 2 நாளைக்கு யாரும் என்ன தொல்லை பண்ண கூடாது. எனக்கு உடம்பு சரியில்லை. நான் ரெஸ்ட் எடுக்க போறேன். கேக்குதா? கேக்குதாயா? அப்பா, சரியான வாய் சவுடால் பேர் வழியாத்தான். போலீஸ்னு சொன்னதுமே அவன் நடந்ததை பாக்கணுமே. நான் தான் பாத்துக்கிட்டு இருந்தேனே. ஐயோ, அவனை பத்தி உனக்கு தெரியாது. அவனுக்கு பிரச்சனை வராம மத்தவங்களுக்கு எப்படி என்னென்ன பிரச்சனை வர வைக்கலாம்னு யோசிக்கிறதுல கேடு கெட்ட கில்லாடி அவன். என்ன கேரக்டரோ, அவனை பார்த்தாலே எனக்கு எரிச்சலா வரும். சரி அத்தான், கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்க. சூடா ரசமும் சாதமும் செஞ்சு வச்சுட்டு போறேன் நானு. ஐயோ, உனக்கு ஏன் இந்த கஷ்டம்லாம்? அனு மட்டும் உனக்கு ஃபோன் பண்ணாம இருந்தா நல்லா இருந்திருக்கும்ல. இந்த மாத்திரையை நான் போய் வாங்கி போட்டுக்க மாட்டேனா? நீ உன் வேலையை விட்டு இதுக்காக மெனக்கெட்டிங்க வந்து பாவம். உங்களுக்கு என்ன தலையெழுத்தா? நான் இருக்கேன், உங்களுக்கு செய்ய மாட்டேனா? அதோட இப்பெல்லாம் சாதாரண காய்ச்சல் வந்தா கூட ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்க வேண்டியது இருக்கு. கரெக்ட் தான். அதுவும் இல்லாம எனக்கும் நீ ஒரு வகையில வந்து சந்தோஷம்தான். புஷ்பா, அனு இல்லாம இந்த வீடே எனக்கு சூன்யமா இருக்குது.
வந்தது வந்த உன் ஸ்பெஷல் அதான் அந்த புதினா தொகையில் பண்ணிட்டு போறியா? இந்த ஜுரவாய்க்கு நல்லா இருக்கும். ம் சரி அத்தா. என்ன சந்துரு, நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா? என்ன அனு நீ சும்மா சும்மா டிஸ்டர்ப் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டே இருக்க. இதுல என்ன டிஸ்டர்பன்ஸ் இருக்கு? சென்னையில இருந்து இங்க வந்திருக்க, எங்க ஊரை நான் சுத்தி காட்டாம வேற யார் சுத்தி காட்டுவா? அது இல்ல சந்துரு, என் ஃப்ரெண்ட் ரம்யா கால் பண்ணிருந்தா. பௌர்ணமி அன்னைக்கு காளிகாம்பாள் கோவில்ல விளக்கேத்துனா நல்லதுன்னு சொன்னா. இன்னைக்கு பௌர்ணமியா, அதான் கோயிலுக்கு போலான்னு ஜெயந்தி ஆண்டி கிட்ட கேட்டேன். அவங்க உன்னை வர சொல்லிட்டாங்க. ஓ இட்ஸ் ஓகே அனு. நானும் அந்த கோவிலுக்கு போய் ரொம்ப நாள் ஆச்சு. சின்ன வயசுல நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அங்கதான் விளையாடுவோம். இங்க இருந்து சைக்கிள்ல தான் போவோம். செம்ம ஜாலியா இருக்கும். அப்ப வழியில பாம்பெல்லாம் வேற வரும். இப்பெல்லாம் அந்த கோயிலுக்கு நாங்க போறதே இல்ல அனு. உன்னை கூட்டிட்டு போற சாக்குல இப்ப நானும் அந்த கோயில பார்க்க போறேன். பழைய ஞாபகம்லாம் வரும். சந்தோஷமா இருக்கும். ரொம்ப தேங்க்ஸ் சந்துரு. ஆரம்பிச்சிட்டியா உன் தேங்க்ஸ? சொல்லு சண்முகம். சங்கிலி, சந்துரு இப்பதான் காளிகாம்பாள் கோயிலுக்கு போயிட்டு இருக்கான்.